வெல்கம் டு சேலம் சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான மட்டன் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு குக்கர் வச்சுக்கணும். குக்கர் சூடானதும் போன்லெஸ் மட்டன் நான் 250 கிராம் எடுத்திருக்கேன். அதை மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி இந்த குக்கரில் போட்டுடுங்க. இதில் நம்ம கொஞ்சம் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுருங்க. இப்போ அந்த மட்டனில் உள்ள வாட்டர் எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். அது நல்லா வரட்டும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு 500 ml ஒரு 150 ml ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோங்க. அதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேணாம். இப்போ குக்கர் மூடிடலாம். வெயிட் போட்டுட்டு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் வேகட்டும். அதுக்கு அப்புறம் நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில், எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா நறுக்கி வச்சிருக்கிற 2 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அது கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும்னு தேவையில்லை. நம்ம சிம்பிளாக வதக்கினா போதும். அது கூட கொஞ்சம் கறி லீவ்ஸ் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை. அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இது நம்ம வீட்டில் வைக்கிற பர்த்டே பார்ட்டிஸ், வேறு ஃபங்க்ஷன் எதுக்காக இருந்தாலும் நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணலாம். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு டிஷ் இது. நம்ம கடையிலே வாங்கணும்னு தேவை இருக்காது. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. அப்புறமா ஒரு 100 கிராம்ஸ் உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ எடுத்துக்கிட்டு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கோங்க. அதை அது கூட ஆட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. இதில் நம்ம மசாலா எதுவும் ஆட் பண்ண அவசியம் இல்லை. இப்போ உப்பு மட்டும் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். நம்மளோட மட்டன் இப்போ ரெடியாக இருக்கும். பாருங்கள், அரௌண்ட் ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு பாருங்கள். மட்டன் வாசனை கூட நல்லாயிருக்கு. அதில் கொஞ்சம் வாட்டர் இருக்கும். அது ஒன்றா நம்ம ஆட் பண்ணிடலாம். அந்த வாட்டர் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதில் ஆட் பண்ணிக்கோங்க.
ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த வாட்டர் வந்து நல்லா ட்ரை ஆகட்டும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. வாட்டர் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா கூல் பண்ணிவிட்டு நல்லா கையை வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் மேஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி பேஸ்ட் அளவுக்கு வரணும். இப்போ வந்து 2 முட்டை எடுத்துக்கலாம். இது வந்து நம்மளோட கட்லெட்டோட கோட்டிங்காக 2 முட்டை. பத்தலைன்னா அப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை எடுத்துக்கலாம். நல்லா அடிச்சுக்கோங்க. அப்புறம் இது வந்து பிரெட் கிராம்ஸ். அது வந்து நல்லா கிறிஸ்பிக்காக பிரெட் கிராம்ஸ் யூஸ் பண்ணுறோம். பிரெட் கிராம்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, பிரெட் எடுத்துக்கிட்டு அதை நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கையில் நல்லா எண்ணெய் போட்டுட்டு நம்மளோட பேஸ்ட் மட்டன் பேஸ்ட் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வச்சு கட்லெட் ஷேப்புக்கு கட்டணும். உங்களுக்கு வேறு ஷேப் அதெல்லாம் வேணும்னா அது ஷேப் படி வச்சுக்கலாம். இப்போ அந்த கட்லெட் பேஸ்ட் வந்து உங்களுக்கு தண்ணியாகிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு இருக்கும்போது கொஞ்சமாக நீங்கள் பிரெட் கிராம்ஸ் அதில் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டிங்கன்னா கட்டி ஆகிடும். அப்போ நீங்கள் கட்லெட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வாட்டரி ஆகிடுச்சுன்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த மாதிரி முட்டையில் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிரெட் கிராம்ஸு மேலெல்லாம் போடணும். நல்லா ஒட்டணும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பண்ணும்போது. இந்த மாதிரி பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பிரெட் கிராம்ஸ் வந்து நீங்கள் பண்ணிவிட்டு உடனே யூஸ் பண்ணுறதா இருந்தால் வறுக்க தேவையில்லை. இல்லைன்னா நீங்கள் ஒரு கடாயில் வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வீக் 2 வீக் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். வேறு எதுக்குனாலும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு நம்ம அந்த முட்டையில் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்துட்டு இப்போ நம்ம ஃப்ரீசரில் 5 மினிட்ஸ் வைக்க போகிறோம். ஆல்ரெடி அது சாஃப்டாக இருக்கும் மட்டன் கட்லெட்டு. அது நம்ம எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சிடக்கூடாது, அதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். வச்சுட்டு இப்போ வெளியே எடுத்தாச்சு. கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயட்டும். இப்போ பாருங்கள் வெளியே எடுத்தது எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். நல்லாயிருக்கு. 5 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெளியில் வைக்கணும். அப்புறமா எண்ணெய் காஞ்சதும் ஒன்று ஒன்றா போடலாம். எண்ணெய் நல்லா சூடாக காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் கேஸு. அப்போ தான் எல்லா சைடும் பொன்னிறமாக வேகும். உங்களுக்கு எத்தனை பீஸ் வருதோ அத்தனை வரையும் போட்டு வேக வைக்கலாம். கடாய் வந்து இந்த மாதிரி சமமாக இருக்கிற கடாய் எடுத்துக்கோங்க. குழியான கடாய் எடுத்திங்கன்னா சைடில் வேகும், சென்டர் வேகாது. இந்த மாதிரி ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் ஒரு சைடு திருப்பி விட்டுலாம். பாருங்கள், ஒரு சைடு நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகிருக்கு. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, சாப்பிடணும் போல் இருக்குது. வாசனை கூட ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ 2 சைடு ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். டிஷ்யூ பேப்பர் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் நாட் நெசசரி. இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா பீசஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், நம்மளோட மட்டன் கட்லெட் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. பார்க்குறதுக்கே நல்லா இருக்குல்ல. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சுவையான மட்டன் கட்லெட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.